வணக்கம் நண்பர்களே. உங்களில் பெரும்பாலானவர்கள் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அண்ட் பாலிடிக்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஜென்ரலாக யங்ஸ்டர்ஸ்க்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணுறதுல அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உதாரணத்துக்கு தற்போதைக்கு நடந்து வரக்கூடிய இஸ்ரேல் காசா வார், ஏற்கனவே ரொம்ப நாளாக நடந்து வரக்கூடிய யுக்ரைன் ரஷ்யா வார், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக இருப்பீங்க. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணும்போது உங்களில் நிறைய பேர் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்ற டேர்மை கேள்விப்பட்டிருக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தமிழில் புவிசார் அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு நாட்டினுடைய லொக்கேஷன் ஃபேக்டர். இது அதனுடைய சர்வதேச அரசியலை நிர்ணயம் பண்ணும். இந்த உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் பூமியில் தானே இருக்குது. இதுதான் லொக்கேஷன் ஃபேக்டர். இந்த லொக்கேஷன் ஃபேக்டர் அந்த நாடு எப்படி மற்ற நாடுகளோட உறவு வச்சிருக்கு, எந்த நாட்டோட நட்போடு இருக்குது, எந்த நாட்டோட அதுக்கு விரோதம் இருக்குது, இது எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணும். மற்ற ஃபேக்டர்ஸும் நிர்ணயம் பண்ணணும். ஆனால் லொக்கேஷன் ஃபேக்டர் ஒரு முக்கியமான ஃபேக்டர். இதுதான் ஜியோ பாலிட்டிக்ஸ். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரெண்டு நாடுகளுக்கிடையே பார்த்தீங்கன்னா பார்டர் டிஸ்பியூட் இருக்கும். இந்த பார்டர் எல்லை எங்கேருந்து வந்துச்சு? ஜியோகிராஃபிலேருந்து தானே வந்துச்சு, பூமியில் தானே இருக்குது. அதை வச்சு அரசியல் இருக்கா? ஆனால் இது நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா அது ஒரு விதமான விரோதம், பிரச்சனை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதே பார்டரில் நட்பு இருக்கும், கோஆப்ரேஷன் இருக்கும். உதாரணத்துக்கு நார்த் அமெரிக்காவில் யூஎஸ் கனடா ரெண்டும் நட்பு நாடுகள். பார்டரில் அவங்க கோஆப்ரேஷனை நடத்துவாங்க. இது பாசிட்டிவ். ஸோ இதுதான் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் ஜியோ பாலிட்டிக்ஸ்க்கு உட்பட்டது தான். சிறிய நாடாக இருக்கலாம், மிகப்பெரிய நாடாக இருக்கலாம், கண்டிப்பாக அங்கே ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்கும். நம்முடைய நாடு இந்தியாவும் ஜியோ பாலிட்டிக்ஸ்க்கு உட்பட்ட ஒரு நாடு தான். ரைட்டா? இதுதான் ஜியோ பாலிட்டிக்ஸ் கான்செப்ட். ஆனால் இன்னைக்கு தேதியிலையும் நம்மள பெரும்பாலானவர்கள் உணராத ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே நான் பெரியன்னு சொல்கிறது ஜனத்தொகை அதிகமாக இருக்கணும் அல்லது ஏரியாவில் அதிகமாக இருக்கணும். அப்படிப்பட்ட நாடுகள் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் குறைந்தபட்சம் அதுக்கு பக்கத்துலேயே தன்னை போலவே இன்னொரு நாடு இருக்கும். பார்டரை ஷேர் பண்ணாலும் குறைஞ்சபட்சம் பக்கத்தில் இருக்கும், சிமிலராக இருக்கும். இங்கே நான் சிமிலர் அப்படின்னு சொல்கிறது எக்கனாமிக் சிஸ்டம், பொலிட்டிக்கல் சிஸ்டம், கல்ச்சர், வேல்யூஸ், இதிலெல்லாம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு சிமிலர் கண்ட்ரி இல்லாத உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்முடைய இந்தியா தான். என்ன ஆச்சரியமாக இருக்கா? ஆனால் இதுதான் உண்மை. இதை நான் இப்போ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் கவனிக்கலன்னா இப்போ கவனிங்க. வேர்ல்டு மேப் எடுங்க, பெரிய நாடுகளாக பாருங்கள். நான் சொன்னது போல் ஜனத்தொகை அதிகமாக இருக்கணும் அல்லது சைஸில் பெருசாக இருக்கணும். எந்த ஒரு பெரிய நாடை எடுத்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு பார்ட்னர் அதுக்கு பக்கத்தில் இருக்கும். நேச்சுரல் பார்ட்னர்னு சொல்லலாம். குறைஞ்சபட்சம் ஒன்றாவது இருக்கும். இல்லாத ஒரு நாடே கிடையாது. இப்போ நான் டீட்டெயிலாக லிஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஒரு கான்டினெண்ட்டாக ரீஜனாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நார்த் அமெரிக்கா. நார்த் அமெரிக்காவில் யூஎஸ் கனடா ரெண்டு பெரிய நாடுகள். எக்கனாமிக் சிஸ்டம் கேபிட்டலிசம், பொலிட்டிக்கல் சிஸ்டம் லிபரல் டெமோக்ரஸி, கல்ச்சர்னு வரும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜ், கிறிஸ்டியன் ரிலீஜன், வெஸ்டர்ன் கல்ச்சர், மெட்டீரியல் கல்ச்சர், இதெல்லாம் இந்த ரெண்டு நாடுகளை ஒன்றிணைக்கும். அது இல்லாமல் பீஸ், ஹியூமன் ரைட்ஸ், ரூல் ஆஃப் லா, இது எல்லாத்தையும் விரும்பக்கூடிய நாடுகள் கனடா, யூஎஸ். அப்படியே கீழே வாங்க, சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்காவில் பல நாடுகளுக்கு மத்தியில் சிமிலாரிட்டி இருக்குது. ஆனால் நம்ம ரெண்டு பெரிய நாடுகள் எடுத்துக்கலாம், பிரேசில், அர்ஜென்டினா. எக்கனாமிக் சிஸ்டம் மிக்ஸ்டு எக்கனாமி. பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரெண்டும் டெமோக்ரஸி. கல்ச்சராக பார்த்தீங்கன்னா லாட்டின் அமெரிக்கன் கல்ச்சர், ரோமன் கேத்தலிக்கிசமை இவங்க மெயினாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. ஹிஸ்டாரிக்கலாக இந்த ரெண்டு நாடுகளும் புரட்சி மூலமாக இண்டிபெண்டன்ஸ் வாங்கினவங்க. அது இல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் விங் பாலிடிக்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்து. இதெல்லாம் இந்த ரெண்டு நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய வித்தியாசம். ரெண்டு கான்டினென்ட் பார்த்தோமா, அப்ளை ஆகுதா? பார்ட்னர்ஸ் இருக்கா? இல்லாமல் இல்லைல்ல. இப்போ யூரோப் போயிடலாம். யூரோப்பை ரெண்டாக பிரிச்சுக்கலாம், வெஸ்டர்ன் யூரோப், ஈஸ்டர்ன் யூரோப். வெஸ்டர்ன் யூரோப்பில் பெரும்பாலான நாடுகளுக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்கும். சொல்லப்போனால் இங்கே நிறைய நாடுகள் ஒரே மாதிரி இருக்கும். ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், பிரிட்டன், ஸ்பெயின், நெதர்லாண்ட்ஸ், இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் சிஸ்டம் லிபரல் டெமோக்ரஸி, இவங்க ஜனநாயகத்தை விரும்புகிறவங்க. எக்கனாமிக் சிஸ்டம் கேபிட்டலிசம். கல்ச்சர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், அது இல்லாமல் கிறிஸ்டியானிட்டி, இதெல்லாம் இவங்களை ஒன்று சேர்க்கும். அது இல்லாமல் வேல்யூஸ் பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் கல்ச்சர், பீஸ், ரூல் ஆஃப் லா, இதெல்லாம் இவங்க விரும்புகிறவங்க. இது வெஸ்டர்ன் யூரோப். அப்ளை ஆகுதா? பார்ட்னர்ஸ் இருக்காங்களா? அப்படியே ஈஸ்டர்ன் யூரோப் போயிடலாம். ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. இன்றைக்கி அப்படியே ஃபாலோ பண்ணல, ஆனால் சோஷியலிசமில் ஒரு சில ஃபீச்சர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க இன்றைக்கும். பெலாரஸ், யுக்ரைன், மால்டோவா, போலண்ட்லாம் இந்த கேட்டகரியில் வரும். இது எங்கே? ஈஸ்டர்ன் யூரோப். டெமோக்ரஸின்னு வரும்போது இங்கெல்லாம் கம்ப்ளீட் டெமோக்ரஸி கிடையாது.
அது இல்லாமல் இந்த நாடுகள் ஒரு காலத்தில் ஈஸ்டர்ன் பிளாக் கீழே இருந்தாங்க. சோவியத் யூனியனுடைய லீடர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணவங்க. இன்றைக்கும் இதில் சில நாடுகள் ரஷ்யாவோட ஒர்க் பண்ணுறாங்க. கல்ச்சர்னு வரும்போது இவங்களுக்குள்ள சிமிலாரிட்டிஸ் இருக்குது. கிறிஸ்டியானிட்டிங்க மெஜாரிட்டி ரிலிஜன். அது இல்லாமல் இந்த மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் இதில் சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஈஸ்டர்ன் யூரோப்பில் பார்ட்னர்ஸ் இருக்காங்களா? யாரும் இங்கே ஐசோலேட்டடாக இல்லைல்ல? சரி, அடுத்தது ஏஷியாவுக்கு வந்துடலாம். ஏஷியாவை டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிடலாம். முதல்ல வெஸ்ட் ஏஷியா எடுத்துக்கலாம். சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், பாலஸ்டைன், சிரியா, ஜோர்டன், டர்க்கி, இந்த மாதிரி பல நாடுகள் இங்கே இருக்குது. இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அரபு கல்ச்சர் பல நாடுகளை ஒன்றிணைக்கும். இஸ்லாம் ரிலீஜன் பல நாடுகளை ஒன்றிணைக்கும். அது இல்லாமல் இதில் பெரும்பாலான நாடுகள் டெமோக்ரஸி கிடையாது. ஒரு சில இடத்துல மன்னர் ஆட்சி இருக்கும், இன்னொரு சில இடத்துல எலெக்டட் கவர்மெண்ட் இருந்தாலும் இங்கே ஃபுல் டெமோக்ரஸி இருக்காது. இது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிமிலாரிட்டி. எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்னு வரும்போது இதில் நிறைய நாடுகள் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிஸாக இருப்பாங்க. எண்ணெய் வளத்தை வச்சு சம்பாதிக்கக்கூடிய நாடுகளாக இவங்க இருப்பாங்க. இது வெஸ்ட் ஏஷியா. பார்ட்னர்ஸ் இருக்காங்களா? பார்ட்னர் இல்லாமல் யாரும் இல்லைல்ல? அடுத்தது சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போயிடலாம். 5 நாடுகள் இருக்குது. 5 ஸ்தானில் முடியும். உஸ்பெகிஸ்தான், டர்க்மெனிஸ்தான் அது மாதிரி முடியும். கல்ச்சர்லாம் 5 முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரி, ஆனால் செக்குலர் முஸ்லீம் கண்ட்ரி. பாலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க ப்ராப்பர் டெமோக்ரஸி கிடையாது. ஒரு சில நாடுகளில் ஓரளவுக்கு சர்வாதிகாரம் இருக்கும். இந்த 5 நாடுகளும் ஒரு காலத்தில் சோவியத் யூனியனுடைய லீடர்ஷிப்பில் இருந்தாங்க. அவங்களும் ஈஸ்டர்ன் பிளாக்ல இருந்தாங்க. அது இல்லாமல் கல்ச்சருக்குள்ளே புத்திசம், இஸ்லாம் இதெல்லாம் இந்த 5 நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ். இந்த 5 நாடுகளும் இயற்கை வளங்களை யூஸ் பண்ணி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய நாடுகள். இவங்களுக்குள்ள சிமிலாரிட்டிஸ் இருக்கா? அடுத்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு போயிடலாம். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பல நாடுகள் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள சிமிலாரிட்டிஸ் இருக்கும். லாவோ, கம்போடியா, வியட்நாம், மியான்மர் இந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா புத்திசம் ஒரு முக்கியமான ரிலீஜன். அது இல்லாமல் இதில் பல நாடுகள் கம்யூனிசத்தை இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணவங்க. இன்னும் சோஷியலிசமோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த நாடுகளில் ஓரளவுக்கு இருக்குது. அது இல்லாமல் இதில் பல நாடுகள் டெமோக்ரஸி கிடையாது, ஹைப்ரிட் டெமோக்ரஸி தான். இவங்க சென்ட்ரல் ஏஷியாவில் நம்ம பார்த்தோம்ல அதே கான்செப்ட் இங்கேயும் அப்ளை ஆகும். அது இல்லாமல் பல காலகட்டங்களில் இந்த நாடுகளில் மிலிட்ரி ரூலும் இருந்திருக்கு. அது இல்லாமல் எக்கனாமின்னு வச்சு பார்க்கும்போது இதில் பெரும்பாலான நாடுகள் மிக்ஸ்டு எக்கனாமி ஃபாலோ பண்ணுவாங்க. கல்ச்சரில் இந்த நாடுகளில் மல்டி எத்னிக் கல்ச்சரை பார்க்க முடியாது. அதாவது பல இனங்களை இங்கே உங்களால் கவனிக்க முடியும். இங்கே 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மலேசியா, இந்தோனேஷியா பெரிய நாடுகள். எக்கனாமின்னு பார்க்கும்போது மிக்ஸ்டு எக்கனாமி. டெமோக்ரஸின்னு பார்க்கும்போது ப்ராப்பர் ஃபுல் டெமோக்ரஸி கிடையாது, ஆனாலும் டெமோக்ரஸினுடைய ஃபீச்சர் இருக்கும். மல்டி எத்னிக் கண்ட்ரிஸ், நிறைய இனங்கள் வாழக்கூடிய நாடுகள். கல்ச்சர் இதுக்குள்ளே பார்த்தாலும் இங்கே சிமிலாரிட்டிஸ் இருக்கும். புத்திசம், சைனீஸ் கல்ச்சர் இதெல்லாம் இங்கே சிமிலாரிட்டிஸ். இங்கே பார்ட்னர்ஸ் இருக்காங்களா? யாரும் இங்கே ஐசோலேட்டடாக இல்லைல்ல? அடுத்து ஈஸ்ட் ஏஷியாவுக்கு போயிடலாம். ஈஸ்ட் ஏஷியாவில் 3 பெரிய நாடுகள், சக்தி வாய்ந்த நாடுகள். நார்த் கொரியா, சைனா, ரஷ்யா. கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணவங்க. இன்றைக்கி வெரி ஸ்ட்ராங் மிலிட்ரி பவர்ஸ், 3 நியூக்ளியர் ஸ்டேட்ஸ். இவங்க 3 பேரும் ஒன்றிணைந்து அரசியல் ரீதியாக வேலை செய்கிறவங்க. பார்ட்னர்ஸ் இருக்காங்களா? அங்கே யாரும் ஐசோலேட்டடாக இல்லைல்ல? அடுத்தது ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டுக்கு வந்துடலாம். ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில் நார்த்து சவுத்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். நார்த்தில் பார்த்தீங்கன்னா பெரிய நாடுகள் ஈஜிப்ட், சூடான், லிபியா, அல்ஜீரியா. கல்ச்சர் பார்த்தீங்கன்னா அரபிக் கல்ச்சர். எண்ணெய் வளம் இங்கே அதிகமாக இருக்குது. இதில் அவங்களுக்கு ரெவென்யூ கிடைக்கும். பொலிட்டிக்கல் சிஸ்டம்னு வரும்போது இங்கே ஃபுல் டெமோக்ரஸி கிடையாது. எக்கனாமிக் சிஸ்டம்னு வரும்போது மிக்ஸ்டு எக்கனாமி. பார்ட்னர்ஸ் இருக்காங்களா? யாரும் ஐசோலேட்டடாக இல்லைல்ல? சதர்ன் பார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா, இங்கே பெரிய நாடுகள் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே, நமீபியா, சவுத் ஆஃப்ரிக்கா சொல்லலாம். இந்த நாடுகளுக்கிடையே சிமிலாரிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி, மிக்ஸ்டு எக்கனாமி, அது இல்லாமல் ஹியூமன் ரைட்ஸ், ரூல் ஆஃப் லா இதெல்லாம் அக்செப்ட் பண்ணக்கூடிய நாடுகள். ஒரு காலத்தில் இங்கே இப்படி இல்லை, அங்கே அப்பார்த்தைடு அப்படின்ற இன வெறி இருந்தது. இன்றைக்கி இவங்க அட்வான்ஸ்டாக மாறிட்டாங்க. இங்கேயும் யாரும் ஐசோலேட்டடாக இல்லைல்ல? பார்ட்னர்ஸ் இருக்காங்கல்ல? எல்லாத்துக்கும் மேலே ஆஃப்ரிக்கன் யூனியன்ற அமைப்பு கீழே கிட்டத்தட்ட எல்லா ஆப்பிரிக்க நாடுகளும் உள்ள கோஆப்ரேஷனில் இருக்காங்க. இது ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்கா கூட ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நார்தன் ஆஃப்ரிக்காவில் முஸ்லீம் கல்ச்சர் இருக்கும், அரபு கல்ச்சரும் இருக்கும். சதர்ன் ஆஃப்ரிக்காவில் கிறிஸ்டின் கல்ச்சர் இருக்கும். அது இல்லாமல் பல நாடுகளில் ட்ரைபல் கல்ச்சரும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கல்ச்சர் பல நாடுகளை யுனைட் பண்ணும். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துடலாம், சதர்ன் பார்ட்டுக்கு வந்துடலாம். 2 பெரிய நாடுகள்
நியூசிலாந்து, அப்புறம் ஆஸ்திரேலியா. இவங்களுக்குள்ள சிமிலாரிட்டி கேபிட்டலிசம் எக்கனாமிக் ஃபிலாசபி, டெமோக்ரஸி பொலிட்டிக்கல் சிஸ்டம். அது இல்லாமல் இந்த 2 நாடுகள் மேற்கத்திய நாடுகளோட சேர்ந்து செயல்படக்கூடிய நாடுகள். அமெரிக்கா, பிரிட்டனோடலாம் இவங்க சேர்ந்து வேலை செய்வாங்க. கல்ச்சர்னு வரும்போது கிறிஸ்டியானிட்டி, வெஸ்டர்ன் மெட்டீரியல் கல்ச்சர், இதெல்லாம் இவங்களை ஒன்றிணைக்குது. அடுத்தது ஈஸ்ட் ஏஷியாவில் தனியாக 2 நாடுகள் மட்டும் இருக்குது. இது ஜனநாயக நாடுகள், வளர்ந்த நாடுகள். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான், சவுத் கொரியா. டெமோக்ரஸி பொலிட்டிக்கல் சிஸ்டம், எக்கனாமிக் சிஸ்டம் கேபிட்டலிசம். இவங்களும் இந்த மேற்கத்திய நாடுகளில் சேர்ந்து வேலை செய்கிறவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் லா, ஹியூமன் ரைட்ஸ், பீஸ் இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய நாடுகள். சிம்பிளாக சொல்லணும்னா அமைதியை விரும்பக்கூடிய ஜனநாயக நாடுகள். எது? ஜப்பான், சவுத் கொரியா. பார்ட்னர்ஸா? சைட் பை சைடு இருக்காங்களா? ஐசோலேட்டடாக இல்லை. இப்போது எல்லா ரீஜன்ஸும் பார்த்துட்டோமா? நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, வெஸ்டர்ன் யூரோப், ஈஸ்டர்ன் யூரோப், வெஸ்ட் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சென்ட்ரல் ஏஷியா, ஆஸ்திரேலேஷியா, ஈஸ்டர்ன் ஏஷியா ஃபுல்லாக பார்த்துட்டோம்ல. இப்போ இந்த உலகத்தில் விட்டு போயிருக்கக்கூடிய ஒரே ஒரு ரீஜன் எதுனா நம்முடைய ரீஜன் தான், நம்முடைய நெய்பர்ஹுட் சவுத் ஏஷியா தான். ஆனால் அந்த சவுத் ஏஷியாவில் கூட ஒரு பெரிய நாடுக்கு பார்ட்னர் இருக்குது. சவுத் ஏஷியாவுக்குள்ளே இல்லை, வெளியே இருக்குது. அது எந்த நாடுனா பாகிஸ்தான். நியாயமாக பாகிஸ்தான் இந்தியாவுக்கு பார்ட்னராக மாறி இருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்டாக ஹிஸ்ட்ரினால அப்படி ஆக முடியல. அவங்க யாருக்கு ஃப்ரெண்டாக போயிட்டாங்கன்னா இன்னொரு ரீஜனில் இருக்க சைனாவுக்கு ஃப்ரெண்டாக போயிட்டாங்க. இவங்களுக்குள்ள சிமிலாரிட்டி எப்படி இருக்குன்னா 2 நாட்டிலையும் சர்வாதிகாரத்தை பார்க்க முடியும். சைனாவில் அதிகமாக பார்க்க முடியும், பாகிஸ்தானில் ஓரளவுக்கு பார்க்க முடியும். பாகிஸ்தான் டெமோக்ரஸி ஆன் பேப்பர், பட் இன் ப்ராக்டிஸ் இட் இஸ் அ அத்தாரிட்டேரியன் கண்ட்ரி. இங்கே சிமிலாரிட்டி இருக்கா பொலிட்டிக்கல் சிஸ்டமில்? அது இல்லாமல் இந்த 2 நாடுகளில் மிலிட்ரி பார்த்தீங்கன்னா அவங்க கையில் அதிகாரம் அதிகமாக இருக்கும். இது இன்னொரு சிமிலாரிட்டி. 3வது மக்களுக்கு ஃப்ரீடம், ரைட்ஸ். இதை வச்சு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சுதந்திரம் கிடையாது. இந்த நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒத்துமை இது. எது? பாகிஸ்தான், சைனா. சவுத் ஏஷியாவில் இன்னொரு நாட்டோட சேராமல் பாகிஸ்தான் எங்கே சேர்ந்துருச்சு? சைனாவோட போய் சேர்ந்துருச்சு. இப்போது இந்த உலகத்தில் விட்டு போயிருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு இது, பெரிய நாடுன்னு பார்த்தா நம்முடைய இந்தியா தான். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வெஸ்ட் ஏஷியாவில் வரும். ஆனால் இஸ்ரேல் சிறிய நாடு. பெரிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும்தான். இதுதான் பெரிய ஹேண்டிகேப். நீங்களே பாருங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு, ஆனால் நம்மளை மாதிரியே சிமிலாரிட்டி இருக்கக்கூடிய நாடு எதுவும் கிடையாது. அப்போ நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா, இவ்வளோ பெரிய ஹேண்டிகேப்பா, நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாட்டை நம்மளுடைய ஒரு பார்ட்னராக, நேச்சுரல் பார்ட்னராக ஃப்யூச்சரில் மாற்றலாம். அந்த நாடு எது? கண்டிப்பாக நம்மள பல பேர் இதை யோசிச்சிருக்க மாட்டோம். அந்த நாட்டை நம்மள பல பேர் மதத்தை வச்சு தான் பார்த்துருப்போம். ஆனால் அப்படி பார்க்கக்கூடாது. அந்த நாட்டை நம்ம பாசிட்டிவாக பார்க்கணும். எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உடைய பங்களாதேஷ். பெரிய நாடு, சைஸில் சின்னது, ஜனத்தொகையில் பெருசு. இப்படி தான் பங்களாதேஷை பார்க்கணும். பங்களாதேஷ் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது இந்தியா. பங்களாதேஷில் தற்போதைக்கூடிய கவர்மெண்ட், ஷேக் ஹசீனா அவங்களுடைய கவர்மெண்ட், அவாமி லீக் பார்ட்டி, இந்தியாவோட நட்போடு இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட். அது இல்லாமல் இந்தியா மாதிரியே பங்களாதேஷ் ஒரு டெமோக்ரஸி. ஆனால் அது ஃபுல் டெமோக்ரஸி இல்லை, ஆனால் கான்ஸ்டியூஷன் படி டெமோக்ரஸி. இந்தியா மாதிரியே ரிப்பப்ளிக், இந்தியா மாதிரியே செக்யுலர் கண்ட்ரி. டெக்னிக்கலாக செக்யுலர் கிடையாது, ஆனால் ப்ராக்டிக்கலாக செக்யுலர். ஏன்னா அங்கே இஸ்லாம் ரிலீஜனை அஃபிஷியல் ரிலீஜனாக அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஏற்கனவே ஓரளவுக்கு சிமிலாரிட்டி இருக்குது. ஆனால் ப்ராப்பராக சிமிலர்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்தியாவும் பங்களாதேஷும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு பெரிய கோஆப்ரேஷனை ஏற்படுத்தலாம். நான் சொன்னது போல் ஏற்கனவே வேல்யூஸில் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஆனால் இதை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் பெங்காலி லாங்குவேஜ், ரிலீஜன் இஸ்லாம், இது இந்தியாவும் பங்களாதேஷும் ஒன்று சேர்க்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்தியா பங்களாதேஷ் 2 நாடுகளும் பிரிட்டிஷ் ஆட்சி கீழே இருந்தாங்க. அப்போ அந்த சென்டிமெண்ட்டும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் பங்களாதேஷை இந்தியா ஒரு நேச்சுரல் பார்ட்னராக மாற்றணும். பங்களாதேஷும் இந்தியா கூட சேர்ந்து வேலை செய்யணும். பங்களாதேஷ்க்கும் வேறு ஆப்ஷன் இல்லை, இந்தியாவை தான் அது ஒரு நேச்சுரல் பார்ட்னராக எடுத்துக்க முடியும். ஃப்யூச்சரில் 2 நாடுகளும் நட்போடு செயல்படணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய வேல்யூஸ் இதை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். நான் சொல்கிறது போல் வேல்யூஸ் இருக்குது, ஆனால் ப்ராப்பராக இல்லை. இதை இன்னும் நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணணும், நட்புறவை அதிகப்படுத்தணும். ஃப்யூச்சரில் இந்தியாவும் பங்களாதேஷும் ஸ்ட்ராங் பார்ட்னர்ஸாக மாறணும். இன்றைக்கி தேதியில் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் பார்ட்னர் ஜப்பான். ஆனால் அது தூரத்தில் இருக்குது.
நாளைக்கு ஒரு ஜப்பானை பக்கத்திலேயே நம்ம கொண்டு வரணும்னா அது பங்களாதேஷ் தான். இந்தியா பக்கத்தில் ஒரு ஜப்பான் வேணும்னா கண்டிப்பாக அது பங்களாதேஷாக தான் இருக்க முடியும். ஏற்கனவே ஓரளவு இந்த கோலை கடந்து வந்துட்டோம். இதை ஃபுல்லாக அச்சீவ் பண்ணி இந்தியாவுக்கு பக்கத்தில் ஒரு ஜப்பானை நம்ம நிலைநாட்டணும். கண்டிப்பாக இது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா அது பங்களாதேஷ் தான். நன்றி.